நல்லதே நடக்கும். ஓம் நம சிவாயும். எல்லாம் அல்ல ஸ்ரீ வாராகியம்மன் திருவடி சரணம். உலகத் தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் உங்கள் சிவஸ்ரீ ராஜ கணபதியின் அன்பான வணக்கங்கள். இன்றைய பிரிவில் தலை குனிந்துதான் வாழ வேண்டும் என்றால் தலையே தேவையில்லை என்று துணிவோடு இருக்கக்கூடிய சிம்மராசியில் பிறந்த நண்பர்களே, கௌரவமும் தன்மானமும் உங்களுடைய இரண்டு கண்கள். அப்படி வாழக்கூடிய உங்களுக்கு பல நேரத்துல கஷ்டம் வரத்தான் செய்யும். சில பேருக்கு கடன் பிரச்சனை வரும், சில பேருக்கு நோய் பிரச்சனை வரும், சில பேருக்கு எதிரிகள் தொந்தரவு வரும். ஸோ இந்த மூன்றும் எனக்கு இல்லை, இந்த மூணுமே எனக்கு இல்லை அப்படின்னு யாராலையும் சொல்ல முடியாது. இந்த உலகத்தில் வாழக்கூடிய எந்த மனிதனாக இருந்தாலும் சரி, இந்த மூணுல ஏதாவது ஒன்று இருக்கும். அந்த மூணுல ஏதாவது ஒன்று அழிப்பதற்கு குறைப்பதற்கு தான் நம்ம கஷ்டப்பட்டு கொண்டிருப்போம், போராடி கொண்டிருப்போம். சரி, இந்த மூணுமே எந்த வயசுல எந்த திசை நடக்கும்போது நமக்கு தீரும் குறையும், யாரால் எப்பொழுது. ஸோ அப்படின்றத தான் இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போறோம். மற்றும் பிற ராசிக்கு நம்ம தொடர்ந்து பதிவில் வந்துகிட்டே இருக்கு. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க, கூட இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிட்டு ஆல்ன்ற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிச்சுங்க. அவ்வளவுதான் நான் பதிவிடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனாக வந்து சேரும். சிம்ம ராசியில் பிறந்த நண்பர்களே, சிம்ம ராசி ராசிக்கு அதிபதி யாரு? சூரிய பகவான். நவ கிரகத்திற்கு தலைவனே இந்த சூரிய பகவான் தான். அதனாலதான் தன்னம்பிக்கை அதிகம் படைத்தவர்கள் நீங்க. சரி, உங்களுக்கு சில நேரத்துல சில உறவுகளால் அல்லது எதிர்பார விரைய செலவுகளால் கடன் வாங்கக்கூடிய ஒரு சூழல் உருவாகிவிடும். அது இயற்கை தான் எல்லாருக்கும். ஏன்னா இன்றைய உலகத்துல ஏழை முதல் கோடீஸ்வரன் வரை யாருமே கடன் வாங்காம வாழ்க்கையை நகர்த்த முடியாது. அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் தான் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். சரி, அப்படிப்பட்ட அந்த கடன் சில விஷயத்துல நீங்க வாங்கும்போது வளர்ந்துகிட்டே போகும், சீக்கிரம் அடைபடாது. அல்லது சில விஷயத்துல கடன் வாங்கும்போது அது பிரச்சனையில தான் கொண்டு போய் முடியும். அப்படிப்பட்ட விஷயத்த முதல்ல தெரிஞ்சுக்கிட்டா அதுல இருந்து நீங்க தப்பிச்சுக்க முடியும், கொஞ்சம் விழிப்புணர்வோடு இருக்க முடியும். ஸோ அதற்காக முதல்ல அதை பத்தி நம்ம பார்த்துருவோம். சிம்மராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் முதல்ல இந்த ஜோதிட ரீதியாக இந்த கடனை கொடுக்கக்கூடிய ஒரு வீடுனா அது 6ஆம் வீடு. சிம்மராசிக்கு 6ஆம் வீடு எதுங்க அப்படின்னா மகரம். அதற்கு அதிபதி யாரு? சனி பகவான். அவர் எங்க உச்சம் அடைகிறாரு, எங்க வளர்றாரு அப்படின்னு கேட்டா 3ஆம் வீடான துலாம் வீடு. ஸோ சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் 3ஆம் வீடான துலாமில சனிவன் உச்சம் அடைகிறார். 6க்கு அங்கதான் உச்சம் அடைகிறார். அப்போ சிம்மராசிக்காரங்களுக்கு இந்த கூட பிறந்தவங்க, ஸோ கூட பிறந்தவர்களுக்காக கடன் வாங்குவது கொடுப்பது. ஸோ அவங்ககிட்ட நீங்க கடன் வாங்கினாலும் சரி, கடன் கொடுத்தாலும் சரி, அந்த விஷயத்துல வாங்கக்கூடிய கடனானது வளர்ந்து கொண்டே போகும், சீக்கிரம் அடைபடாது, அல்லது சில பிரச்சனைகளை கொடுக்கும். அதே போல உங்களுடைய பிள்ளைகள் வழியில வாங்கக்கூடிய கடன் பிரச்சனை தீராமல் வளர்ந்துகிட்டே போகும். நோய் பிரச்சனை, வீட்டுல யாராவது ஹெல்த் பிரச்சனை வரும், அந்த ஹெல்த்துக்காக வாங்கக்கூடிய கடன் வளர்ந்துகிட்டே போறதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்குது. மேலும் திருமண கடன், ஸோ அது வளர்றதுக்கு வாய்ப்புகள் இங்கே உண்டு. 2 வீலர் வண்டி வாகனம், அதுல அடிக்கடி பழுதுகளை பிரச்சனை ஏற்பட்டு அந்த கடன் வளர்ந்துட்டு இருக்கும். ஸோ இப்ப சொன்ன இந்த விஷயத்துல கடன் வாங்குன்ற பொழுது கொஞ்சம் கவனம், எச்சரிக்கை அவசியம் தேவை. ஸோ இதை தவிர நீங்க வேலைக்கோ தொழிலுக்கோ தாராளமாக கடன் வாங்கலாம். அந்த கடன் எப்படிப்பட்ட கடனாக இருந்தாலும், எப்பேற்பட்ட கடனாக இருந்தாலும் சீக்கிரம் அடைஞ்சிரும். அதனால பிரச்சனை உங்களுக்கு வராது, பயப்படாம நீங்க இருக்கலாம். மேலும் உயர்ந்த ஒரு பதவி, ஒரு அரசாங்க வேலை, இல்லை அரசியல், சினிமா பதவி போன்ற பதவிக்காக நான் கடன் வாங்கினாலும் அந்த பதவி அடையணும்னு நினைக்கிறேன்னா அதற்கு தாராளமாக கடன் வாங்கலாம். அந்த பதவியும் கிடைக்கும், அந்த கடனும் மிக எளிதாக அடைபடும். உங்களுடைய வயது மூத்தவர்கள், பதவியில் இருக்கக்கூடியவங்க, அதிகாரத்தில் இருக்கக்கூடியவங்க, தந்தை மற்றும் தந்தை வழி உறவுகள், இவர்கள் மூலமாக கடன் வாங்கினீங்கன்னா அந்த கடனானது மிக எளிதாக அடைபடும். அதுவே உங்க கூட பிறந்த வாங்கினீங்கன்னா அது வளர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. அதுவே உங்களுடைய வாழ்க்கை துணை வழியில கடன் வாங்கினா அந்த கடன் வளர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு. ஸோ இந்த விஷயத்த புரிஞ்சு தெரிஞ்சு நீங்க கடன் வாங்கிக்கீங்க. மேலும் எந்த திசை நடக்கும் போது, புத்தி நடக்கும்போது இந்த கடன் அடைபடும். அதுல முதலாவதாக இந்த உங்களை பொறுத்த வரைக்கும், ஸோ சிம்மராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த செவ்வாயினுடைய திசையோ புத்தியோ, புதனுடைய திசையோ புத்தியோ, அல்லது உங்களுடைய ராசிநாதனான சூரியனுடைய திசையோ புத்தியோ நடக்கின்ற பொழுது கடன் அடைபடும். அல்லது எந்த கிரகத்தினுடைய திசை நடந்தாலும் சரி, உங்களுடைய ஜாதகப்படி அந்த திசை நடக்கின்ற பொழுது புதனுடைய புத்தி, செவ்வாயினுடைய புத்தி அல்லது சூரியனுடைய புத்தி, இந்த 3 கிரகத்துடைய புத்தி நடக்கின்ற வருடங்களில் கடன் அடைபடுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக கிடைக்கும். அந்த வாய்ப்பு சரியா நீங்க பயன்படுத்திங்க. அந்த ஒரு காலகட்டத்தில் பணப்புழக்கம் கொஞ்சம் அதிகமாக வரும். ஸோ அந்த ஒரு காலகட்டத்தை பயன்படுத்தினா கடன் மிக எளிதாக உங்களுக்கு அடைபட்டு விடும். சரிங்களா? இதற்கடுத்து இந்த நோய் பிரச்சனை, இந்த நோய் பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் இரும்பு சம்பந்தமான குறைபாடுகள், கர்ப்பப்பை சம்பந்தமான பிரச்சனைகள், உடல் ரீதியான கட்டிகள் சம்பந்தமான பிரச்சனைகள், இரத்த வகை சம்பந்தமான நோய் பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு சிம்மராசிக்காரங்களுக்கு. மேலும் கண் சம்பந்தமான பிரச்சனையும், இளமையிலே கண்ணாடி போடக்கூடிய சூழலும் உங்களுக்கு உருவாகலாம். ஸோ இந்த பிரச்சனை ஆரம்பத்திலே அறிகுறி தெரியும் போது அதுக்குண்டான மருத்துவ முறைகள் எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. மேலும் உடல் ரீதியாக தேவையில்லாத கட்டிகள், கால்வழி பிரச்சனை இதுவும் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. சரிங்களா? இதற்கடுத்து எதிரிகள் என்று எடுத்துக்கொண்டால் சிம்மராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் சில நேரங்கள்ல கூட பிறந்த சகோதரர்கள் எதிரிகளாக வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. அதே போல உங்களை விட வயது குறைந்தவர்கள், உங்களோட சக பணியாளர்கள்,
அதாவது உங்களுக்கு கீழே அதிகாரத்துல கீழே இருக்கக்கூடியவங்க, நீங்க ஒரு உயர்ந்த அதிகாரம், உங்களுக்கு கீழே குறைஞ்ச அதிகாரத்தில் இருப்பாங்க, அவர்களே உங்களுக்கு எதிரிகளாக வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு. அதே போல உங்களுக்கு கீழே பணிபுரியக்கூடிய உங்களுடைய தொழிலாளர்கள், உங்களுடைய பணியாளர்கள், அவங்களே உங்களுக்கு எதிரியாகவும் துரோகம் இருப்பதற்கு வாய்ப்பு அதிகமாகவே இருக்கு. அதே போல உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த திருமண வாழ்க்கை, அது காதல் திருமணம் சம்பந்தமான பிரச்சனை உங்க குடும்பத்துல தலை தூக்கும். காதல் விவகாரத்தில் எதிரிகள் உருவாவார்கள். அதே போல ஆடம்பரமான வண்டி வாகனம், டூ வீலர் வண்டி வாகனத்துல சில பிரச்சனைகள் உங்களுக்கு உருவாகி அதன் ரீதியாக எதிரிகள் உருவாகிறதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு. பூர்வீக சொத்துக்கள் பிரச்சனை நிச்சயம் இந்த சிம்மராசிக்காரங்களுக்கு வருவதற்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கு. அதன் ரீதியாக பல உறவுகள் உங்களுக்கு எதிரியாக வருவாங்க. ஸோ இந்த விஷயத்துல எல்லாமே எதிரிகள் உருவாக வாய்ப்பு உண்டு. சரிங்க, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். எங்களுக்கு கடனும் இருக்கு, நோயும் இருக்கு, எதிரியும் இருக்கு, இந்த 3 பிரச்சனையும் இருக்குது, கடன் பிரச்சனை அதிகமா இருக்குது. இதெல்லாம் எந்த வயசுலங்க எனக்கு தீரும்? நோய் இல்லாம, எதிரிகள் பிரச்சனை இல்லாம, பெரிய அளவு கடன் இல்லாம நான் நிம்மதியா எப்போ இருப்பேன் அப்படின்னு கேட்டா அந்த வயது காலகட்டங்கள் சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் 26 வயது மற்றும் 35 வயது மற்றும் 44 வயது, இதற்கு அடுத்தபடியாக 53 வயது. இந்த வயது காலகட்டங்களில் உங்களுக்கு கடனை அடைப்பதற்கு மிகப்பெரிய ஒரு வருமானமோ, ஒரு அதிர்ஷ்டமோ, ஒரு ஜாக்பாட்டோ உங்களுக்கு அந்த ஒரு தருணத்துல கிடைக்கும். ஸோ அந்த வயது காலகட்டங்களை காத்திருங்க. அந்த வயது காலகட்டங்களில் கூடுதல் எஃபர்ட், கூடுதல் முயற்சி நீங்க பண்ணுங்க. கண்டிப்பா அந்த ஒரு காலகட்டத்தில் கிடைக்கக்கூடிய வாய்ப்பை சரியாக பயன்படுத்தினால் எப்பேற்பட்ட பெரிய கடனாக இருந்தாலும் அந்த கடனை அடைச்சிக்க முடியும், தீர்க்க முடியும். அதே போலதான் நோய் பிரச்சனையும் எதிரில் தொந்தரவையும் நீங்கள் குறைத்துக் கொள்ள முடியும் அந்த ஒரு வயது காலகட்டங்கள். சரிங்க, மேலும் இந்த சிம்மராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் தெய்வ வழிபாடுகள், எந்த ஒரு தெய்வத்தினுடைய வழிபாடு அதிகமா பண்ண ரொம்ப ரொம்ப நல்லது. முதல்ல உங்களை பொறுத்த இந்த கடன் பிரச்சனை தீரணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா அந்த கடன் பிரச்சனைக்கு கண்டிப்பா நீங்க வழிபட வேண்டியது கால பைரவருடைய வழிபாடு. அஷ்டமி திதி என்று கால பைரவருக்கு பன்னீர் திராட்சை மாலை அணிவித்து நீங்கள் வழிபாடு செய்து வர கண்டிப்பா செல்வம் உங்க வீட்டுல 2 மடங்காக பெருகும். எப்பேற்பட்ட கடன் பிரச்சனை தீரும். அதே போல நோய் பிரச்சனை அதிகமா இருக்கக்கூடியவங்க காமாட்சி அல்லது ராஜராஜேஸ்வரி போன்ற தெய்வங்களை வணங்குங்கள். அந்த தெய்வங்களை வணங்கணும் போது எப்பேற்பட்ட நோய் பிரச்சனையா இருந்தாலும் உங்களுக்கு தீரும், குறையும், மறையும். அதே போல உங்களுடைய எதிரிகள் தொந்தரவு அதிகமாக இருந்தால் விஷ்ணு பகவான் பெருமாளுடைய வழிபாடுகளை தவறாம பண்ணுங்க. சனிக்கிழமை தோறும் பண்ணுங்க. சனிக்கிழமை தோறும் பெருமாளுக்கு இனிப்பு பதார்த்தங்களை உணவாக படைத்து நிவேதியமாக படைத்து மற்ற வரக்கூடிய பக்தர்களுக்கு விநியோகித்தால் கண்டிப்பா உங்களுடைய எதிரிகளுடைய தொந்தரவு உங்களுக்கு விலகும், மறையும். ஸோ இதுக்கு வாய்ப்பு அதிகமாக. மேலும் சிம்மராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் எப்பேற்பட்ட மறைமுகமான பிரச்சனைகள், இந்த ஏவல், பில்லி, சூனியம், செய்வன, இப்படி எந்த விதத்துல பிரச்சனை ஏற்பட்டாலும் நான் சொன்ன இந்த பெருமாளுடைய வழிபாடு, விஷ்ணு பகவானுடைய வழிபாடு சனிக்கிழமை தோறும் தெரிஞ்சு வர கண்டிப்பா உங்களுக்கு அந்த பிரச்சனையிலிருந்து விடுதலையும் ஒரு தீர்வும் கண்டிப்பா முறை கிடைக்கும். சரிங்களா? ஸோ நல்லவர்களே, இன்றைய பதில் சிம்ம ராசியில் பிறந்தவர்களுக்குரிய பலனை பற்றி பார்த்தோம். நிச்சயமா உங்களுக்கு பல பத்தி வர நினைக்கிறேன். பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்க. மேலும் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கு வந்து மறக்காமல் ஷேர் செய்யுங்கள். இதுவரை நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்குங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூட தர பெல்லைக்கான பிரஸ் பண்ணிட்டு பக்கத்துல ஒரு ஆல் ஆப்ஷன் தெரியும், தவறாமல் செலக்ட் பண்ணிச்சுங்க. மேலும் அடுத்த பதிப்போம். நன்றி, வணக்கம். நல்லதே நடக்கும். ஓம் நம சிவாயம். எல்லாம் வல்ல ஸ்ரீ வாராகியம்மன் திருவடி சரணம்.